வணக்கம் அண்ட் வெல்கம் டு தர்சிகிங். அனிமேல எத்தனையோ ஜான்ரா இருக்குது, எத்தனையோ டைப்ஸ் இருக்குது. ஸோ நாம் இந்த வீடியோவில் அனிமேயோட டைப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு அனிமே டைப்ஸுக்கும் ஒரு சில உதாரணங்களையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக வந்து சோனன் அனிமே. ஸோ சோனன் அனிமே தான் நம்ம பார்க்குற 90% அனிமே வந்து இந்த கேட்டகரிக்கெலாம் வரும். அதாவது ஃபேமஸாக இருக்கிற நருட்டோ, ஒன் பீஸ், ப்ளீச், ட்ராகன் பால், அட்டாக் ஆன் டைட்டன், இப்படி எத்தனையோ அனிமே சோனன் அனிமேக்கெலாம் காணப்படுது. சோனன் அனிமேயில் பொதுவாக வந்து ஆக்ஷன், லவ், ஃப்ரெண்ட்ஷிப், இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் காணப்படும். சுருக்கமாக சொல்ல போனால் நம்மளுடைய தமிழ் படங்களில் பெரிய ஹீரோஸுடைய மசாலா படம் எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த சோனன் டைப்ஸுக்குள்ளே காணப்படும். அதே மாதிரி இந்த சோனன் டைப்ஸுக்குள்ளே அதிக லெவலில் வந்து சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே அதிக லெவலில் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஷோனன் டைப்ஸை பார்க்குற நேரம் வந்து இந்த ஷோனன் டைப்ஸ் வந்து பொதுவாக வந்து டீனேஜர்ஸ் அண்ட் அடல்ட்ஸுக்கு வந்து இந்த அனிமே டைப்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த அனிமேக்கு உதாரணமாக எக்கச்சக்கமான அனிமே சொல்லலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நருட்டோ, ஒன் பீஸ், அட்டாக் ஆன் டைட்டன், ப்ளீச், பிளாக் க்ளோவர், இப்படி எக்கச்சக்கமான அனிமேஸை சொல்லிட்டே போகலாம். அடுத்ததாக வந்து சேனன் டைப். ஸோ சேனன் டைப்னு சொல்கிற நேரம் வந்து இந்த அனிமையானது ஷோனன் டைப்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இந்த அனிமேல வந்து ஆக்ஷன், ட்ராமா, லவ், இப்படி எக்கச்சக்கமான விஷயம் இருந்தாலும் இது வந்து மெச்சூரான ஆடியன்ஸுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கு. அதாவது இந்த அனிமே டைப்ஸுக்குள்ள வந்து அதிக லெவலில் வந்து ரத்தம் தெரிகிற காட்சிகள்லாம் அதிக லெவலில் காணப்படும். அதே மாதிரி வந்து சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே குறைவாக காணப்படும். அதாவது வந்து இது வந்து ரியாலிட்டியோட வந்து ரொம்பவே தொடர்புடையதாக காணப்படும். அதாவது வந்து ரியாலிட்டியில் என்ன நடக்குதோ அதை தான் இதில் அதிக லெவலில் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இது வந்து மெச்சூரான ஆடியன்ஸுக்கு தான் செட் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் இந்த அனிமே டைப்ஸ் வந்து பிடிக்காதுன்றத விட புரியாதுன்னு தான் சொல்லணும். ஸோ அதான் இந்த அனிமேலோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த அனிமே வந்து லைஃப் லெசன்ஸ் எல்லாம் அதிக லெவலில் கற்றுக் கொடுக்குறதா இருக்கும். ஸோ இந்த அனிமேக்கு தான் உதாரணமாக வின்லன் சகா, பெர்சர்க், இப்படியான அனிமேஸ் எல்லாம் இந்த அனிமே டைப்ஸுக்குள்ள சொல்லலாம். அடுத்ததாக வந்து இசக்காய். ஸோ இசக்காய் டைப்ஸ்னு சொல்கிற நேரம் வந்து நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அதாவது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு கார்ட்டூனாக இருக்கலாம், அல்லது தெரிஞ்ச கேம், மூவிஸ், இப்படியான விஷயத்துக்குள்ள வந்து நம்ம ரீஎன்கரேஜ் ஆகிறதா இருக்குது. அதாவது நம்ம நருட்டோ வேர்ல்டுக்குள்ளே போனால் நம்ம என்னெல்லாம் செய்வோம் அதைத்தான் காட்டுறதா இருக்கிறது இந்த இசக்காய் டைப். ஸோ இசக்காய் டைப்ஸ்னு சொல்கிற நேரம் வந்து அதில் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு வேர்ல்டுக்குள்ளே ரீஎன்கரேஜ் ஆகிறதா இருக்கலாம், அல்லது வந்து தெரியாத ஒரு வேர்ல்டுக்குள்ளே ரீஎன்கரேஜாகவும் இருக்கலாம். ஸோ இந்த டைப்ஸ் அனிமேஸ் வந்து எப்போயுமே ஃபன்னாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த டைப்ஸ் அனிமேக்கும் எக்கச்சக்கமான உதாரணம் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச ஒரு வேர்ல்டுக்குள்ளே நம்ம போனால் நம்ம என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணுவோம் மட்டும் இந்த அனிமேயில் காட்டப்படும். ரீசெண்டாக வந்து ரீ0 என்கின்ற ஒரு அனிமே வந்துச்சு. ஸோ இந்த அனிமேக்கு வந்து அதிக லெவலில் வந்து சப்போர்ட் கிடைச்சி இருந்துச்சு. அதே மாதிரி தமிழில் எக்கச்சக்கமான இசக்காய் அனிமேஸ் டைப்ஸும் காணப்படுது. சில் இன் தி அனதர் வேர்ல்ட், அதே மாதிரி வந்து ட்ராப்ட் டேட்டிங் சீம், இப்படி எக்கச்சக்கமான அனிமேஸ் வந்து இந்த டைப்ஸுக்குள்ளே சொல்லலாம். அடுத்த வந்து ஹரீம் டைப். ஸோ ஹரீம் டைப்ஸ்னு சொல்கிற நேரம் வந்து பொதுவாக வந்து நம்மளுடைய படங்களில் பார்க்குற மாதிரி வந்து ஒரு பையனை வந்து பல பொண்ணுங்கள் லவ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த டைப்ஸுடைய இது ஜான்ராவாக இருக்கும். அதாவது இங்கே வந்து அதிக லெவலில் ஹை ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஜான்ராவாக இருக்கும். அதே மாதிரி அந்த கடைசியில் வந்து ஹீரோ வந்து எந்த கேர்ளை வந்து கடைசி அக்செப்ட் பண்ணுறாருன்றது தான் இந்த அனிமே டைப்ஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த அனிமேல பொதுவாக வந்து காமெடிஸ் இதெல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் வந்து பர்சனலி எனக்கு இந்த டைப்ஸுடைய எண்டிங் எனக்கு உண்மையே பிடிக்காது. பல ஹரீம் டைப்ஸில் காணப்படுற மெயின் ப்ராப்ளமே என்னென்னு பார்த்தா அந்த இதில் வந்து ஹீரோ கடைசியில் ஒரு கேர்ளை தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில அனிமேஸில் மட்டும்தான் பல கேர்ளோட வந்து ஹீரோ சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் ஒரே ஒரு கேர்ளை தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற நேரம் வந்து நம்மளோட மனசுக்குள்ளே வந்து அதாவது ஒரு கேர்ளை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இருப்போம், அதை வந்து ஹீரோ சூஸ் பண்ணாமலும் போகலாம். ஸோ அதால் வந்து எண்டிங் சில நேரம் பிடிக்காமலும் போகலாம். ஸோ அதால் தான் இந்த டைப்ஸுக்கு வந்து நெகட்டிவ்ஸும் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு டைப்ஸ் இருக்குது, அதுதான் ரிவர்ஸ் ஹரீம். ஸோ ரிவர்ஸ் ஹரீம்னா ஹரீமில் வந்து எப்படி பல பெண்ணுங்க வந்து ஒரு ஆணை லவ் பண்ணுறவங்களோ அதே மாதிரி வந்து ரிவர்ஸ் ஹரீமில் வந்து பல ஆணுகள் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரிவர்ஸ் ஹரீம் டைப்ஸில் வந்து நான் இது வரைக்கும் ஒரு அனிமே கூட பார்த்ததில்லை. சொல்ல மறந்துட்டேன். ஹரீம் டைப்பில் வந்து எக்கச்சக்கமான உதாரணங்கள் காணப்படுது. குயின்டசெட், குயின்டபிளேட்ஸ், இப்படி பல உதாரணங்கள் சொல்லலாம். உங்களுக்கு அந்த ஜான்ரா பிடிச்சிருந்துச்சுன்னா அது தொடர்பான டீட்டெயிலான வீடியோவும் போடலாம். கோடோ மோமுகி. கார்ட்டூன் வந்து கிட்ஸுக்கும் அனிமே வந்து எப்போயுமே அடல்ட்ஸுக்குமானதுன்னு சொல்லுவாங்க. பட் அனிமேலையும் வந்து கிட்ஸுக்கான பல எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட எலிமெண்ட்ஸ் கொண்டு தான் இந்த கோடோ மோமுகி கண்டென்ட். ஸோ இது வந்து எல்லாமே கிட்ஸுக்குரியதாக இருக்கும், கிட்ஸுக்குரிய ஜான்ராவாக இருக்கும். ஸோ இதில் நம்ம சின்ன வயசில் பார்த்த டோரேமோன், பொக்கேமோன், இப்படியான சீரிஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் காணப்படுது. அடுத்தது வந்து சோஜோ. எப்படி பல அனிமேஸ் வந்து பாய்ஸ் ஃபோக்கஸாக இருந்துச்சோ இது வந்து கேர்ள் ஓரியண்டாக இருக்கும். அதாவது இதனுடைய எம்சி வந்து கேர்ளாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட்டை கொடுத்து தான் இந்த சோஜோ. இது வந்து பொதுவாக டீனேஜர்ஸ் அண்ட் அடல்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரியான கேர்ள்ஸுக்குரிய ஒரு கண்டென்ட்டாக இந்த சோஜோ காணப்படுது.
அடுத்த டைப்ஸ் வந்து எச்சி அண்ட் ஹெண்டாய். ஸோ இந்த டைப்ஸை பற்றி பல பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறேன். ஹெண்டாய்னு சொன்னால் அப்படி இப்படியான படங்கள் தான் ஹெண்டாய். அதே மாதிரி எச்சின்றது வந்து ஸ்டோரி ஃபோக்கஸாக இருக்கும். அதில் வந்து அப்படி இப்படியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது எச்சி டைப். ஸ்டோரியே ஃபுல்லாக அது இது டைப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஹெண்டாய். ஸோ இதுதான் இந்த ரெண்டு அனிமேக்கு டிஃப்ரெண்ட். அதுக்கடுத்து வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் அனிமே. ஸோ சயின்ஸ் ஃபிக்ஷன் அனிமேல வந்து அதிகளோட வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனை வந்து அதிகளவில் காட்டியிருப்பாங்க. ஸோ இதுதான் சயின்ஸ் ஃபிக்ஷன் அனிமே. ஸோ இதுக்கு வந்து டாக்டர் ஸ்டோனை வந்து ஒரு நல்ல உதாரணமாக சொல்லலாம். தமிழ் டப்பில் கூட அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் அனிமே. ஸோ ஸ்போர்ட்ஸ் அனிமே வந்து ஷோனன் டைப் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ இந்த டைப்லேயும் வந்து ஸ்போர்ட்ஸை ஒரு மையமாக வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து ஹைக்கூவை வந்து வாலிபாலை மையமாக வச்சுருப்பாங்க. ஸோ வாலிபாலில் ஒரு டீமாக சேர்ந்து எப்படி அவங்க வின் பண்ணுறாங்கன்றதை பற்றி தான் இந்த அனிமேல அதிக அளவில் காட்டியிருப்பாங்க. ஸோ இது நமக்கு தெரியாத ஸ்போர்ட்ஸை கூட அதிக அளவில் டீட்டெயிலாக அதனோட டெக்னிக்ஸ் எல்லாமே காட்டி இருப்பாங்க. அதே மாதிரி இதில் வந்து ஒரு டீம்ஸ் மட்டும் இல்லாமல் பல டீம்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஷோனன் அனிமே மாதிரியே பல கேரக்டர்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதாலேயே வந்து இந்த அனிமேக்கும் ஒரு தனிப்பட்ட ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு வந்து உதாரணமாக சொல்ல போனால் ஹைக்கூ, ப்ளூ லாக் இப்படியான விஷயங்களை சொல்லியிருக்கலாம். ஸோ இதை தவிர எக்கச்சக்கமான டைப்ஸ் இருக்குது. பட் இந்த வீடியோக்கு என்ன மாதிரியெல்லாம் சப்போர்ட் கிடைக்குதோ அதை பொறுத்து அடுத்த வீடியோ போடுறதா இல்லையான்னு பற்றி யோசிக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு அனிமேக்கும் ரிவ்யூ பண்ணலாம்ன்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். ஸோ அதுவும் உங்களுக்கு வேணுமானதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.